முதல்ல நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று கேட்டிருப்போம். என்னன்னா, நல்லா படி, நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சா லைஃப் ஃபுல் செட்டில் அப்படின்னு கேட்டு 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 வந்து நம்ம காதே வந்து செவந்திருக்கு. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்குமா இல்லை, வேலை கிடைக்குமான்னு இருக்கு. அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த வேலைக்கு கேரண்டி இருக்குன்னா அது வந்து தெரியல. கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இந்த முடிச்சோன்னே எப்படி யோசிக்க போறீங்க மட்டும் நீங்க பாருங்க. நம்ம போய் ஹோட்டலில் போகும்போது ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் போடுறோம். ஏன் சோம்பேறி, அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த பிரச்சனை ஃபுல் பண்ணதான் வந்து அந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி ஒரு ஆர்டர் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் புதிய தொழிலை தொடங்குறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா, ப்ராப்ளம் சீக்வல் டு ஆப்பர்ச்சுனிட்டி. பிரச்சனை சீக்வல் டு வாய்ப்பு. எங்க பிரச்சனை இருக்கோ அங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அந்த ஆன்ட்டி வந்து அந்த ஆண்டி வந்து ஒரு டிஃபன் ஷாப் வச்சிருக்காங்க. இட்லி, தோசை, பூரி, பொங்கல் அந்த மாதிரி டிஃபன் ஷாப் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. ஒரு 30லேருந்து 40 பேர்கிட்ட இருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆர்டர் எடுப்பாங்க. நீங்க வந்து வீட்டில் அவங்க கிட்ட டிஃபன்லாம் வாங்க வேணாம், குரூப்ல போட்டாலே அவங்க ஆர்டர் எடுத்துட்டு அவங்களே ஹோம் டெலிவரி மாதிரி பண்ணிடுவாங்க. இப்போ அந்த 30-40 பேர் இருக்கிற குரூப்ல இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னா 300-400 பேர்கிட்ட இருக்காங்க. இப்போ என்னன்னா, டிஃபன்றது நம்ம நார்மலாக போய் பஸ் ஸ்டாப்லயோ இல்லைன்னா தள்ளு வண்டிலேயே போடுவோம். அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஹோம் டெலிவரி பண்றது மூலியமா இப்போ 3 வாரத்துக்கு முன்னாடி செம்மையா புயல் அடிச்சது இருந்தது. அந்த டைம்லலாம் நம்ம அந்த ஹோம் டெலிவரி பண்ணும்போது வெளியே கடை எதுவுமே இல்லை. அப்போ இந்த ஹோம் டெலிவரி பண்ண முடியுமா, நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து அந்த ஆண்டி எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். பெரிய ஹோட்டல் வச்சு 4-5 பேருக்கு வேலை கொடுத்து தான் பண்ணோம்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஃபுட்டிஸ்க்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். சரி, இது எல்லாமே வாய்ப்புன்றது எப்பவுமே நம்ம அதுவாக தேடி வர்றது, நம்மளா தேடி போனாதான் இருக்குது அந்த வாய்ப்புன்றது. அதுக்கப்புறமா வந்து நமக்குள்ள ஒரு நிறைய டேலண்ட் இருக்கும். இங்கே வந்து டேலண்ட் இல்லாத மனுஷனை விட டேலண்ட் வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம். இன்னொருத்தங்க இருப்பாங்க, எனக்கு வந்து டான்ஸில் ஆட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாட்டு பாட்டால் சும்மா குத்துன்னு குத்துவாங்க. அதே இன்னொருத்தவங்க இருப்பாங்க, எனக்கு வந்து பாடவே தெரியாது, எனக்கெல்லாம் பாட்டு தான் கேட்பேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பாட சொன்னால் சும்மா குயில் போல் பாடுவாங்க. அதனால் நம்ம இருக்கிற எல்லார்கிட்டையுமே ஒரு டேலண்ட் இருக்கும். ஒரே ஒரு தமிழில் ஒரு கவிதை இருக்கு, வாழ்ந்தன ஆவது சாவதே மேல், செத்தன போவது வாழ்வதே மேல். அந்த கவிதையோட ஒரு இது என்னடா நமக்குள்ள நிறைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைலாம் வந்து என்னடா வாழ்க்கை அடிச்சா செத்தே போயிடலான்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அப்படி சரி செத்துரு, அவ்வளோதான், இதுக்கு நீ அவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் வாழ வேணாம் சொல்லிட்டு நம்ம செத்தே போனாலுமே, செத்துட்டியா இப்போ என்ன ஆச்சு, எல்லாம் மாறிச்சா, கிடையாது. அப்போ வாழ்ந்துரு, செத்தாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அப்போ வாழ்ந்துடலாமே, வாழ்ந்துதாச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துடலாம். ஸோ இதோட என் ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். சரி, பேசி கை தட்டி இது பண்ண எல்லாருக்கும் நன்றி.